விடுதலை தலையங்கம் 18/9/1963. இந்த ஈவேரா எவ்வளவு பெரிய சைக்கோன்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. என்ன? எனது பிறந்த நாள் செய்தி, இதான் அந்த தலையங்கத்துடைய தலைப்பு. ஒருத்தனுக்கு பிறந்த நாள், மற்ற நாள்ல எக்கெடுக்கிட்டு போறானோ இல்லையா, பிறந்த நாள் அன்னைக்கு எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைப்பா. அதெல்லாம் ஒரு மனித இயல்பு. ஆனா இந்த சைக்கோ பெரியார் என்ன ராமசாமி என்ன செய்யறாரு? எனது பிறந்த நாள் செய்தின்ற அந்த தலையங்கத்துல நமது சமுதாயத்தின் 4 எதிரிகள். நமது சமுதாயம் என்றால் நீ யார்? நீ தான் தேசாபிமானம் இல்ல, நாட்டபிமானம் இல்ல, மொழி அபிமானம் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஆளாச்சப்பா. உனக்கு ஏது சமுதாயம்? சரி, நமது சமுதாயத்தின் 4 எதிரிகள் யாரு? ஆதலால் நமக்கு இன்று 1 பார்ப்பனர், நம்மில் கீழ்த்தர மக்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்களாக இன்று நமக்கு சமுதாய எதிரிகளாக இந்த 4 கூட்டங்கள், பிராக்கெட்ல கும்பல்னு வேற போட்டிருக்காரு. 10 பேர் நிறுத்து போட்டா தேர மாட்டீங்க நீங்க. நீங்க நீங்க தமிழ்நாட்டினுடைய மண்ணின் மக்கள், நாங்க கும்பல் இருக்கின்றார்கள் அப்படின்னு இந்த 4 பேரை எதிரியா காமிக்கிறார். முதல் எதிரி பார்ப்பனர்கள். சரி, அவங்க ஆதிக்கத்தில் இருந்தாங்க, அவனை படிக்க கூடாதுன்னாங்க, சூத்திரனாங்க. சரி, ஏதோ கற்பிக்க, ரைட். ஆமா, நம்மில் கீழான மக்கள் சொல்றியே, நம்மில் கீழான மக்கள் நீங்க யாரு? உங்களுக்கு கீழான மக்கள்னா அவங்க யாரு? நீங்க தான் சமூக நீதி, சமத்துவ போராளி, சாதி ஒழிப்பை முன்வைத்தவர். நம்மில் கீழானவர் ஒருத்தர் எழுதுறான்னா இவனுக்கு சாதிய பார்வை இருக்குதா இல்லையா? அப்ப நம்மில் கீழான மக்கள் 2வது எதிரிகளாம். 3வது எதிரிகள் யாரு? முஸ்லிம்கள். முஸ்லிம்கள் உனக்கு என்ன எதிராக இருந்தாங்க? உனக்கு நிதி கொடுத்தது, அப்புறம் உனக்கு மேடை போட்டு தந்தது, உனக்கு பேச அனுமதிச்சது, உனக்கு கொடி பிடிச்சது, உனக்கு கோஷம் போட்டது, அத்தனையும் செய்த மக்கள் முஸ்லிம் மக்கள். ஈவேரா சிறைக்கு போயிட்டு வந்துருவாரு. அரசியல் கட்சி கூட்டத்தில் பேசக்கூடாது தரப்பட்டுவாங்க. உடனே என்ன பண்ணுவாரு? நபிகளுடைய பிறந்தநாள் விழா, மீலாது நபி விழா, இது அரசியல் மேடையில்னு பேசுவாங்க. தங்களுடைய மீலாது விழா மேடை போட்டு கொடுத்த இஸ்லாமியர்களை பார்த்து ஈவேரா சொல்றாரு நமது சமுதாயத்தின் 4 எதிரிகள். அப்ப முஸ்லிம்கள் ஈவேராவுக்கு யார் என்பதை நான் சொல்லவில்லை, ஈவேரா சொல்லிவிட்டார். நமக்கு 4 எதிரிகள், அதுல முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள், நம்மில் கீழான மக்கள், பார்ப்பனர்கள். இப்ப நான் ஈவேராவை எதிர்க்கணுமா வேண்டாமா? சொல்லு, எதிர்க்கணும்ல? சரி, கிறிஸ்தவர்கள் என்ன செஞ்சாங்க? உன்னை ஏதாவது பண்ணாங்களா? கிறிஸ்தவர்கள் செருப்பு விட்டாங்களா, சாணி அடிச்சாங்களா, ஏதாவது பண்ணாங்களா? என்ன பண்ணாங்க? கிறிஸ்தவ மக்கள், முஸ்லிம்கள், நீ சொல்லக்கூடிய நம்மில் கீழான மக்கள் என்ன செஞ்சாங்க? உன்னைய எதுக்காக 4 எதிரிகள் நீ கற்பிக்கிற?